ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்த என்ன செய்கிறேன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக ரிசர்ச் பண்ணுறேன். ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா. ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் மூலமாக கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா முதல்ல எந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த லைன் இதை எடுத்துக்கிறேன். லைன் இதை எடுத்துகிட்டு என்ன செய்கிறேன்னா இது இந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு நான் முதல்ல அனலைஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஓகேங்களா. மல்டிபிள் லைன் டச்சஸில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் என்னாச்சுன்னா இங்கே பாருங்களேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஹரிசாண்டல் இதை வச்சு இது போட்டு இந்த இடத்துல இந்த லைன் டச் ஆகிற இடத்துல பாருங்கள். இந்த இடம் வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு. இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் இந்த இடத்துல கீழே கிராஸ் ஆகாமல் அதை உடச்சிருச்சு. உடைக்கிறது எப்படின்னா எப்படி உடச்சிருக்கு, இன்ஸ்டியூஷன் கேண்டில்ஸ் மூலமாக அது உடச்சிருக்கு, இன்பேலன்ஸில் உடச்சிருக்கு. ஸோ நான் இந்த இடத்த என்ன செய்கிறேன்னா இம்பார்ட்டண்ட்டான இடம்னு மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இந்த இம்பார்ட்டண்ட்டான இடம்னு மார்க் பண்ணுறேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இங்கே ரெக்டாங்கிள் டூல் எடுத்து என்ன செய்கிறேன்னா இம்பார்ட்டண்ட்டான இடத்த மார்க் பண்ணுறேன். இதில் என்னது இப்போ ஆக்சுவலாக என்ன கேண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருந்தால் நம்ம எதை இம்பார்ட்டன்ட் கேண்டிலில் நம்ம மார்க் பண்ணணும்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டான கேண்டிலில் மார்க் பண்ணுறது வந்து எது ஆப்போசிட் கேண்டிலான இந்த கேண்டில் தான். ஆப்போசிட் கேண்டில் தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா இம்பார்ட்டண்ட்டாக நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னா ரொம்ப தூரத்துக்கு நான் அதை இழுத்துக்கிறேன், நல்லா இழுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப தூரத்துக்கு அதை நான் என்ன செய்கிறேன் இழுத்து வச்சுக்கிறேன். சரி, இப்போ என்ன செய்கிறேன்னா இது எப்படி ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த ரெட் கலர் லைனையும் வச்சுக்கோங்க. சரி வேணாம், இந்த 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 இது கூட வேண்டாம். இந்த ரெட் கலர் லைனை டச் பண்ணால் அது வேலை ஏறும். ஏன்னா இந்த இடத்துல தான் கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் என்ன நடந்திருக்குன்னா இன்ஸ்டியூஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதை நான் ரீப்ளே போடுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல டச் பண்ணோன்னே ஏறுமா என்னன்னு பாருங்கள். இதை டச்சே பண்ண முடியல, ஒரு நாள் டச் ஆகிருக்கு. டச் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல பாருங்கள் டச் பண்ணிருச்சு. டச் பண்ண அடுத்த நிமிஷம் பாருங்கள் அது எங்கே போயிடுச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை தொடவே இல்லை. ஸோ இதுதான் என்னதுன்னா பெஸ்ட்டான ஆர்டர் பிளாக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. இப்படி தான் நீங்கள் கேரக்டர் சேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டான ஆர்டர் பிளாக் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். தேங்க்யூ.